ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீக்கு கீழே ஃபால்ஸ் நம்ம அடிப்போம்லாம், அதில் எப்படி ஸ்டிச் பண்ணி எம்மிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி சைட்லலாம் ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு மேலெலாம் ஸ்டிச் பண்ணோன்னா, அந்த சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணோன்னா அந்த பார்டரோட ஜரி வந்துட்டு வெளியே தனியாக தெரியும். ஸோ அதனால் நான் எம்மிங் பண்ணுறேன். இந்த மாதிரி சைடில் அந்த சைடு மட்டும் விட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ எப்படி எம்மிங் பண்ணுறதா சொல்லி தரப்போகிறேன். நான் இன்னுக்குள்ளலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எம்மிங் பண்ணிட்டேன். இப்போது அந்த பக்கம் எப்படி எம்மிங் பண்ணுறதா சொல்லி தரப்போகிறேன். நூலை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டாக கீழே இது பண்ணி முடிச்சு போடலாம், அந்த மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், நூலை முடிச்சு போடாமல் நூல் தனியாக தெரிகிற மாதிரி விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தனியாக தெரியும். நம்ம அந்த ப்ளவுஸ்க்கெலாம் கழுத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எம்மிங் பண்ணுவோம், அப்புறம் கைக்கெலாம் எம்மிங் பண்ணுவோம்லாம், அதே மாதிரி தான் இதுவும் எம்மிங் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்களோட சாரீக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டிங்கன்னா. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த சாரியும் அந்த ஊசி தொடணும், அந்த துணி ஃபால்ஸ் இருக்குல்ல அதையும் ஊசி தொடணும். இந்த மாதிரி நான் பாக்ஸ் மேலே வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா கீழே எதுவும் துணி வச்சு பண்ணோன்னா அந்த துணியோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாக்ஸ் மேலே வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி எம்மிங் பண்ணுறேன்ட்டு. அந்த நூல் பாருங்கள், அந்த நூலை இந்த மாதிரி அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு அந்த ஊசியை சாரியும் அந்த துணிலையும் படுற மாதிரி அப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீளமாக நீங்கள் ஊசி நூல் எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நூல் எடுத்து பண்ணுறேன். ஒத்த நூலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சிக்கல் விழும். ஸோ நீங்கள் பொறுமையாக எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. நூலில் இப்போ சிக்கல் இல்லை. அதனால் பொறுமை பண்ணுங்கள். நூலை அந்த பக்கமாக வச்சுட்டு லெஃப்ட் சைடு ஹேண்டில் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் நீங்கள் ஊசி எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரி தான் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஃபுல்லாக. அது மெதுவாக பொறுமையாக விடுங்க. அந்த நூல் மேலே இருக்கும். அந்த மாதிரியே பொறுமையாக பண்ணுங்கள். இப்படி பிடிச்சே பண்ணுங்கள். அப்புறம் காட்டனில் ஃபால்ஸில் துணியிலையும் ஒவ்வொரு துணிலையும் இப்படி இருக்குது. நான் ஃபால்ஸ் காட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று கொஞ்சம் இதோட வலுவலுன்னு இருக்கும். இது அப்படியே ஸ்டிப்பாக அழகாக நிற்கிறதுனால நம்ம ஈஸியாக பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த இது பண்ணுற மாதிரிங்க. இந்த மாதிரி நீங்கள் எம்மிங் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எம்மிங் பண்ணிங்கன்னா பாருங்கள், அப்படி கீழே போது பாருங்கள் நூல். இந்த மாதிரினா இது ராங்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நூலை நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிறேன். நூலை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஊசியில் நூலை கோர்த்துட்டேன். இந்த மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் நூலை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி ஊசியை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த சாரியும் அந்த துணியும் சேர்ந்து இருக்கணும். ஒன்று கூட விட்டுறாமல் அழகாக கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இதை பாருங்கள், நான் எம்மிங் பண்ண இடம் ரொம்ப ஆக்கோடாக அசிங்கமாக தெரியாது. இந்த மாதிரி குழி மாதிரி தான் தெரியும். சூப்பராக இருக்கும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஜரி நம்ம கொலுசு இழுக்காமல் இருக்குது தான் நம்ம இந்த ஃபால்ஸ் அடிக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, சாரி மடங்காது. ஸோ இதுக்கு தான் இந்த ஃபால்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்னேன்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நூல் எடுத்து நான் பண்ணுறேன். ரொம்ப நீளமாக எடுத்தால் சிக்கலாயிடும். ஸோ நான் சின்ன சின்னதாக தான் நூல் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கிற நூலையும் நம்ம த்ரெட்லேருந்து கொஞ்சம் நூலை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து எம்மிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லாக் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் நூல்லையும் நீங்கள் வந்துட்டு எம்மிங் பண்ணலாம். ஆனால் அவ்வளோவா நல்லா இருக்காது. த்ரெட்டு கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது இப்படி பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா பார்த்து பண்ணணும். இப்போது ஊசியில் நூலை கோர்த்துக்கலாம். ரொம்ப நீளமாகவே நூல் எடுத்துட்டேன். இது எப்படி டபுளில் வரும் பாருங்கள். இந்த மாதிரி முடிச்சு போட்டு லைட்டாக நூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டபுள் நூலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நூல் தனியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக போடும்போது நீங்கள் பார்த்து போகணும். ஒரு சில நூல் அப்படி மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்கும். வாங்க லைட்டாக தெரிஞ்சு பாருங்கள். நூல் லைட்டாக ஒரு மாதிரி ஒதுங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். நூல் சைடாக இருக்குதா, நீங்கள் இப்படி பிடிச்சி பொறுமையாக எடுத்தோடனே ஊசி வச்சு இது பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணுங்கள் டபுளாக போடும்போது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம். நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சு. நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பட்டு சாரிக்கெலாம் ஃபால்ஸ் அடிக்கிறதுலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஜரி தனியாக வந்தால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு நூலாக எடுத்துக்கிட்டேன் முடிகிற மாதிரி இருந்தனால. இப்போ இந்த மாதிரி நான் மடக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். கடைசியில் முடிகிற டைமில் கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த சைடில் வந்துட்டு துணி இருக்கும்ல, அந்த துணியை நான் மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் மடித்து அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இது மாதிரி நாட் எப்படி போட்டுட்டு நூலை ஊசி அப்படி எப்போது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நூலை ஊசி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது லாக் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது. ஒரு டாட் மாதிரி. இந்த மாதிரி வீடியோ பார்க்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.